கோவையில் ஒரே நாளில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். பட்டப்பகலில் கைவரிசை காட்டிய வடமாநில கொள்ளையர்களின் காலில் தோட்டாக்கள் பாய்ந்ததன் பின்னணி என்ன? 1800 வீடுகள் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்குள் புகுந்த கொள்ளை கும்பல் 50 சவரனுக்கும் அதிகமான தங்க நகைகளை கொள்ளையடித்துவிட்டு தப்பி ஓடி உள்ளனர். கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இந்த சம்பவத்தில் தொடர்புடைய கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் அதிரடி நடவடிக்கையில் இறங்கினர். திருட்டு வேலையில் ஈடுபட்ட வடமாநில கொள்ளையர்கள் போலீசாருக்கு எதிராக கத்தியை திருப்பியதால் தோட்டாக்கள் தெரித்துள்ளன. நடந்தது என்ன? கோவை மாநகரில் கவுண்டம்பாளையம் பகுதியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு அமைந்துள்ளது. இங்குள்ள 1800 வீடுகளில் அரசு அலுவலர்கள் உட்பட பல்வேறு தரப்பு மக்கள் வசிக்கின்றனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமையன்று பிற்பகல் நேரத்தில் கொள்ளை கும்பல் ஒன்று குடியிருப்பு வாசிகள் போன்று உள்ளே நுழைந்துள்ளது. அவர்கள் ஏ பிளாக்கில் உள்ள 3 வீடுகள் மற்றும் சி பிளாக்கில் உள்ள 10 வீடுகளிலும் நுழைந்துள்ளனர். ஆள் இல்லாத வீடுகளை குறிவைத்து கைவரிசை காட்டிய கொள்ளையர்கள் அங்கிருந்து கிடைத்த பொருட்களையும் வாரி சுருட்டி கொண்டு தப்பி ஓடி உள்ளனர். பிறகு வீடு திரும்பிய உரிமையாளர்கள் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள் திருடு போயிருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர். அப்போது ஒருவர் மாறி ஒருவர் தங்களுடைய வீட்டிலும் கொள்ளை சம்பவம் நிகழ்ந்ததாக கூறியுள்ளனர். எப்பவும் போல் காலையில் எல்லோரும் வேலைக்கு கிளம்பி போயிட்டோம். 9 மணிக்கு எல்லோரும் கிளம்பி போயிட்டோம். திரும்ப நான் 3 மணிக்கு வேலையை விட்டு வந்து பார்த்தா வீட்டு ஃபுல்லாமே பூட்டெல்லாம் உடைச்சிருக்காங்க, பீரோவெல்லாம் உடைச்சிருக்காங்க. எப்படி சொல்கிறது, கஷ்டப்பட்டு நாங்கள் சேர்த்து வச்ச 20 பவுன் நகையும் எடுத்திருக்காங்க, 15,000 பணத்தையும் எடுத்திருக்காங்க. யார் எடுத்தாங்க என்ன ஏதுன்னு தெரியல. வந்த பதட்டத்தில் நான் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன். போலீஸ்காரங்க வந்தாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தாங்க, மோப்பனாக எல்லாம் விட்டுருக்காங்க, கண்டுபிடிச்சி கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. உடனே பாதிக்கப்பட்டவர்கள் கவுண்டம்பாளையம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். புகாரின் பேரில் போலீசார் விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கொள்ளை கும்பலின் ஆபத்தை அறிந்த மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் நேரில் சென்று விசாரணை நடத்தினார். அத்துடன் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. மோப்பனாய் மூலமாக கொள்ளையர்கள் சென்ற வழித்தடம் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் குடியிருப்பில் வசிக்கக்கூடிய நில எடுப்பு பிரிவு வருவாய் அலுவலரின் வீட்டில் மட்டும் 30 சவரன் தங்க நகை திருடப்பட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் 13 வீடுகளில் இருந்து மொத்தம் 56 சவரன் தங்க நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை காணாமல் போனது உறுதியானது. இந்த சம்பவம் குறித்து கவுண்டம்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணையை தீவிரப்படுத்தினர். இந்நிலையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் குனியமுத்தூர் அருகே குளத்துப்பாளையம் பகுதியில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. உடனே தனிப்படை போலீசார் அங்கு விரைந்து சென்றனர். கொள்ளையர்களை சுற்றி வளைத்த போலீசார் அவர்களை கைது செய்ய முயன்றனர். ஆனால் கொள்ளையர்கள் கத்தியால் போலீசாரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பார்த்திபன் என்ற தலைமை காவலருக்கு கையில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து வேறு வழியில்லாமல் போலீசார் தப்பி ஓட முயற்சி செய்த 3 கொள்ளையர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். இதில் காலில் குண்டடிப்பட்டு சுருண்டு விழுந்த 3 பேரையும் துப்பாக்கி முனையில் போலீசார் கைது செய்தனர். பிறகு காயமடைந்த 3 பேரையும் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் 3 பேரும் உத்தரப்பிரதேச மாநிலம் மஜித்புரா மாவட்டத்தை சேர்ந்த ஆசிக், கல்லு மற்றும் இர்ஃபான் என்பது தெரிய வந்தது. 12 பேர் அலுமினியம் பாத்திர வியாபாரம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அவங்க கூட இவங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இங்கே தங்கியிருக்காங்க. இந்த 3 குற்றவாளிகளும் துணி வியாபாரம் செய்வதாக அவர்களிடம் கூறிவிட்டு அவங்க இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ 3 பேரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனில் இருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி போனது 52 சவரன் 3 லட்சங்கிறது நேற்று எல்லாரும் எழுதியிருக்கீங்க. பட் ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி போனது 42 பவுன், 34 கிராம் கவரிங் நகைகள் அதிலே இருந்தது. வெள்ளி ஐட்டம் 500 கிராம் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 500 கிராம் ரெக்கவர் செய்யப்பட்டுள்ளது. அதுபோக கேஷ் 1.5 லட்ச ரூபா கிட்ட ரெக்கவர் செய்யப்பட்டது. பட்ட பகலில் அடுக்குமாடி குடியிருப்புக்குள் புகுந்த வடமாநில கொள்ளையர்கள் ஆள் இல்லாத வீடுகளை நோட்டமிட்டு கைவரிசை காட்டியது குடியிருப்பு வாசிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அனைத்து பிளாக்குகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மேலும் எதிர்காலத்தில் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளவும் வலியுறுத்தியுள்ளனர். நாங்களாம் ஒரு நேரம் விட்டுட்டு குழந்தைங்களை விட்டுட்டு நாங்கள் வேலைக்கு போகிற சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நாங்கள் போகும்போது எங்களுக்கான எந்த பாதுகாப்புமே இங்கே கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி ஹவுசிங் போர்டில் ஏதாவது முடிவெடுத்து சுற்றி எங்களுக்கு காம்பவுண்டு அப்புறம் இந்த மாதிரி அந்நியர்கள் யாரும் உள்ளே வராத அளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் போலீஸ் வந்து எங்களுக்கு நல்லா எவ்வளோ தூரம் எங்களுக்கு ஒத்துழைக்கணுமோ அவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இங்கே சங்கத்துலேயும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாம் நல்லபடியாக தான் பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. சிவியர் ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. மோப்பனாய் வந்துச்சு, ஃபிங்கர் பிரிண்ட் வந்தாங்க, நிறையா ரிப்போர்ட்டர்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு தான் போனாங்க. எல்லாத்தோட சப்போர்ட்லாம் எங்களுக்கு ஏதோ நல்ல முடிவு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கோவையில் ஒரே நாளில் 13 வீடுகளில் கைவரிசை காட்டிய 3 கொள்ளையர்கள் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் வட மாநிலத்தை சேர்ந்த மேலும் சில கொள்ளையர்களுக்கு தொடர்பு உள்ளதா, இவர்கள் வேறெங்கும் கைவரிசை காட்டி உள்ளார்களா என்பது குறித்தும் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.